ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, போதும் போதும், அழுதது, கலங்கி நின்றது அனைத்தும் போதும். போதும் அம்மா, நீ கலங்கி நின்றது, அழுதது, புலம்பியது எல்லாம் போதும். நல்லது நடக்க வேண்டிய காலங்கள் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த தவறான விஷயங்களை எல்லாம் பற்றி நினைக்கக்கூடாது. எதற்கு உன் வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடந்தது என்றால் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அனைவரையும் புரிந்து கொண்ட இதற்கு மேல் எதற்காக எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறாய்? எல்லாவற்றையும் மறந்துவிடு. நல்லது நடக்கும், அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னுடைய அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும், அனைத்து விதமான ஏற்றங்களையும், அனைத்து விதமான யோகங்களையும் எப்பொழுதும் உனக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இந்த வாராகியானவள் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அரவணைத்து அக்கறையாக பார்த்து கொள்வேன். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக வைத்திருப்பேன். நீ விதைத்த நற்செயல் என்றும் விதைகள் எப்பொழுதும் அற்புதமாக ஒரு மரங்களாக மாறும். நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய அத்தனை விதமான காயங்களும் கரைந்து ஒரு நிம்மதி கொடுக்கும் நாள் வந்துவிட்டது. நம்முடைய எதிர்காலம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும் என்று நம்புங்கள். அதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் குழப்பம் வருமோ, அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் குழப்பங்கள் வருமோ என்று நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்களை வைத்து கொள்ளாதீர்கள். அது சரியில்லை. அது சரியில்லாத ஒன்றாக மாறும். நீ என்ன நினைக்கிறாய்? நம்முடைய வாழ்வில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும், எல்லாம் அற்புதமாக இருக்க வேண்டும் என்றுதானே? அப்படி இருக்கும் பொழுது எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ என்ன நினைத்தாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நமக்கான தேவைகள், நமக்கான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவும் நல்ல ஒரு பாக்கியமாகவும் அமைய வேண்டும் என்று. அப்படித்தானே நடக்கும். நீ என்னிடம் கேட்பது மொத்தமும் எனக்கு நல்லது கொடுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுங்கள் என்பதை தானே கேட்கிறாய். அப்படி இருந்தால் நான் உனக்கு என்ன நல்லதை தரமாட்டேன் என்று சொல்ல போகிறேன்? அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாகவே செய்து கொடுப்பேன். வாராகி அம்மா என்ற தெய்வமாகிய நான் எல்லா விஷயத்திலேயும் உன்னை கருணையோடும், உன்னை ஒரு தாயாகவும் முழு நேரமும் உன்னை பார்த்து 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 வளர்க்கிறேன். உன்னை எந்த ஒரு நிலையிலேயும் உன்னை சோர்ந்து போக வைக்கக்கூடாது. ஒரு நிலையான ஒரு உதிப்பதை தர வேண்டும், நிலையாக ஒவ்வொன்றையும் தர வேண்டும் என்பதை என்னுடைய குறிக்கோளாக உள்ளது. யோசிப்பது அனைத்தும் நீ வித்தியாசம்தான். எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழப்பங்கள் தான். எதுவாக இருந்தாலும் நம்முடைய தெய்வம் நமக்கு நல்லபடியாக தரும் என்பதை நம்புங்கள். நீங்கள் எதை நம்பினாலும் நான் அதை அன்போடும் பாசத்தோடும் உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நான் தர வேண்டும். எதிலும் உங்களுக்கு நான் குறை வைத்து விடக்கூடாது. இதில் குறை வைத்து விட்டால், அதில் குறை வைத்து விட்டால் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கான அதிசயத்தையும் உங்களுக்கான அற்புதத்தையும் கொடுத்து உங்களை ஒரு திருப்தியான ஒரு பிள்ளைகளாக, நமக்கு எல்லாம் அற்புதமாக அதிசயமாக கிடைத்துவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அற்புதமாக மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். அம்மா 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 அம்மா, இந்த அம்மா எல்லாம் செய்கிறேன், நல்லதாக செய்கிறேன், எல்லாம் யோகமாக நடத்துகிறேன், எல்லாவற்றையும்
இறுக்கமாக பிடித்துக்கொள். எல்லா விஷயத்தையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அமைதியாக என் பின்னே நடந்து வா. நிச்சயம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.